बुद्धं शरणं गच्छामि बुद्धं शरणं குருவே சரணம், குருவே துணை, குருவே போற்றி, குருவே எல்லாம். எல்லா உயிரும் பேரருள், பேரறிவு, பேராற்றல், பேரானந்தம் பெறட்டும். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உடலோடு உறவாடு. இந்த உறவாடுதல் அப்படின்ற சொல்ல நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த குழந்தைகளை பாருங்களேன், அம்மா கூட எவ்வளோ ஒட்டி கொஞ்சி கட்டிப்பிடிச்சு அழுகிறதுனாலும் சரி, சிரிக்கிறதுனாலும் சரி, ஆனந்தப்பட்டாலும் கீழே மேலே விழுந்து துன்பப்பட்டாலும் அம்மாவை போய் கட்டிப்பிடிச்சிக்கிறோம் இல்லைங்களா? இதுதான் உறவாடுதல். சின்ன வயசில் நாமளும் நம்மளுடைய நண்பர்கள் கூட தோள் மேலே கை போட்டு தான் தெரிஞ்சிருப்போம். ஒருத்தர் கை கோர்த்துக்கிட்டு ஷோல்டரில் கை போட்டு ஜாலியாக தெரிஞ்சிருப்போம். எந்த விதமான கள்ளங்கபடமும் இல்லாத அந்த ஒரு அற்புதமான சிறுவனாக இருந்தபோது நாம் இருப்போம். வயசு கூட கூட தான் எல்லா குணமும் வந்துடுது. அதை போக்குறதுக்கு தான் அந்த புத்தருடைய தியானம். அந்த தீய குணங்கள், மனக்கலங்கங்களை நீக்கிறதுக்கு தான் அது. அப்போ குழந்தையா இருக்கப்போ என்ன செய்கிறோம்? அம்மாவை ஒட்டி உறவாடுறோம், அப்பாவை ஒட்டி உறவாடுறோம். சிறுவனாக இருக்கும் பொழுது நம் வயது ஒத்த நண்பர்களுடன் அதே மாதிரி ஒட்டி உறவாடுறோம். நீங்கள் காட்டு வாழ் விலங்குகள் கூட, நம்ம வீட்டில் வளர்க்குற நாய் பூனையாக இருந்தாலும் சரி, காட்டு விலங்குகள் ஒன்றோட ஒன்று விளையாண்டு ஒன்று மேலே ஒன்று படுத்திருக்கோம். அம்மா மேலே படுத்திருக்கோம், இன்னொரு குட்டி மேலே படுத்திருக்கோம். எப்பயுமே அது மற்ற விலங்குகளோட, அதாவது மற்ற விலங்குகள் அப்படின்னா அது கூட பிறந்த விலங்குகளோட ஒட்டி உறவாடுறத, விளையாடுறத, ஆனந்தமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வீட்டில் இருக்க பூனைக்குட்டியோ நாய்க்குட்டியோ நம்மளோட என்ன செய்யும்? கொஞ்சம் அதுக்கு சில நேரம் ஜலஸ் வந்துடும். அடுத்தவங்களை கொஞ்சினா, பூனை பசிச்சிச்சு அப்படின்னாலோ இல்லை விளையாட்டுக்கோ வந்து நம்ம மேலே உரசும். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ உறவாடுதல் என்பது உடலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. இந்த உடலோடு உறவாடுதல் அப்படின்ற இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறது, நாம் ஆகிய நாம் இந்த உடலோடு, நான் என்னுடைய உடலோடு உறவாடுகின்றேனா, அதைத்தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய உடலோடு உறவாடுகிறீர்களா? உறுதியாக உறவாடணும் ஒரு காலத்தில். அதாவது ஒரு 13 வயசுலேருந்து அதிகபட்சமாக 25 வயது வரை இந்த உடலோடு நாமும் உறவாடி கொண்டு தான் இருந்தோம். யாராவது பார்த்தா நம்மளை தான் பார்க்குறாங்கன்ற மாதிரி இருக்கும். உடனே நம்ம துணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், மேக்கப் போடாமல் வெளியே போக மாட்டோம், நிறையா சுத்தம் பார்ப்போம், க்ளீனாக இருக்கணும் நினைப்போம், நீட்டாக இருக்கணும் நினைப்போம், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்போம். இதெல்லாம் இந்த உடலை வந்து நம்ம நல்லா வச்சுக்கிறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இந்த உடலோடு உறவாடினோம். பசங்களாக இருந்தாலும் அப்படி ஆம்ஸை டெவலப் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் உடலோடு நாம் கொள்ளும் உறவு, நம் உடலோடு நாம் கொள்ளும் உறவு. அப்புறம் வேலை, அப்புறம் திருமணம், குழந்தைகள், அப்புறம் பிரச்சனை, நல்லது கெட்டது, போனது வந்தது. ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி மாத வாடகை, பால் பாக்கி, பலசரக்கு, அப்புறம் டியூ கட்டுறது,
அப்புறம் வேறு விசேஷங்களுக்கு போகிறது, இதெல்லாம் சேர்ந்து வர்றப்ப என்ன ஆகுது? இந்த உடலை நாம் விட்டுறோம். இந்த உடலோடு நாம் உறவாடுவது இல்லை. ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கிறோமே, சின்ன வயசில் குதிங்கால நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோம். சுத்தமாக இருக்கு, ஏன்னா ஓடி ஆடி விளையாடுறது போக அதை தூய்மைப்படுத்துவோம். அதே இது ஒரு 30 வயதுக்கு மேலே போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, காலை கவனிக்கிறதே இல்லை. பாலமாக வெடிச்சிருக்கும். பார்க்குறோம், பல பிரச்சனைக்கு அது ஒரு காரணம். என்னென்னு பார்ப்போம். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்முடைய உடலோடு நாம் ஒரு குட் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கணும். இந்த உடல் நம்மிடம் தொடர்ச்சியாக தொடர்பு கொள்ளக்கூடிய, அதாவது பாடி லாங்குவேஜ், இந்த உடல் நம்மிடம் பேசும் மொழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லுது, என்ன செய்ய சொல்லுது, என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, அதெல்லாம் என்ன செய்யணும்? நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். உடலோடு உறவாடும் கலையை நாம் கற்றுக்கொண்டால் உறுதியாக நம் உடலில் எந்த நோயும் அற்ற ஒரு நிலைக்கு நம்மால் செல்ல முடியும். யோகம் என்பதே நோயற்ற தேகத்தை அடைவதற்காகவே. ப்ராப்பராக யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதற்குரிய வாழ்க்கை முறையில் இருந்தோம் அப்படின்னா நமக்கு நோய் வராது, வரக்கூடாது. மீறி நமக்கு நோய் வருது அப்படின்னா நம்ம செய்கிற யோகா முறையில்லாத யோகாவாக இருக்கும், நாம் செய்வது முறையற்ற யோகாவாக இருக்கும், அல்லது தவிர்க்க வேண்டியவற்றையும் சேர்க்க வேண்டியவற்றையும் நாம் முறையாக செய்யாமல் இருப்போம். அதனால தான் நோய் வரும். இல்லாட்டா யோகா பண்ணுறவங்களுக்கு நோய் வரக்கூடாது, கண்ணாடி போடக்கூடாது, மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி, எந்த நோயும் வரக்கூடாது. வருதுன்னா நம்ம தப்பாக பண்ணுறோன்னு அர்த்தம். யோகாவினால குற்றம் இல்லை, யோக பயிற்சியினாலேயோ தேக பயிற்சியினாலேயோ குற்றம் அல்ல. குற்றம் நம்மிடமே உள்ளது. நம்ம உடம்பு நம்மளோட பேசும், நமக்கு உடலோடு உறவாட தெரியவில்லை. ஆதலால் இந்த உடலின் மொழியை புரிந்து கொள்ளும் திறன் நம்மிடம் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டு வருவதால் நிறைய பிரச்சனைகள்னால நமக்கு நோய் வரும். இந்த காணொளியில் மீண்டும் நம் உறவோடு நாம் எவ்வாறு உறவு கொள்ளுதல் அப்படின்றத லைட்டாக டச் பண்ணும். அவ்வை தாயார் இறைப்பையை பற்றி பேசுகிறப்ப சொல்லுவாங்க, அவங்க உடலோடு அந்த இறைப்பையோடு உறவு கொண்டதன் காரணமாக அந்த அம்மா அழகாக சொல்லுவாங்க, இறைப்பையே உன்னோட பெரிய ரோதனையாக இருக்குது, துன்பமாக இருக்குது, உன் கூட வாழ்கிறது எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு சாப்பாடு கிடைக்கல, ஒரு நாளைக்கு சாப்பிடாம வருன்னு சொன்னால் கேட்குறியா? கேட்க மாட்டேன்ற, பாடா படுத்துற, பசி பசி பசின்னு. அதே நேரத்தில் நல்ல விருந்து சாப்பாடு கிடைக்கிறப்ப சரி ஒரு 3 நாள் 4 நாளைக்கு தேவையானதை சேர்த்து சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அதையாவது கேட்குறியா? அதுவும் செய்ய மாட்டேன்ற. அதனால் உன்னோட பெரிய ரோதனையாக இருக்குது அப்படின்னு இந்த பாட்டில் போட்டிருக்காங்க. அதுதான் இறைப்பையோடு உறவாடுதல். வள்ளலாரைய என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மனதோடு உறவாடுவாங்க. நம்மளும் மனதோடு உறவாடுறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். இது நாம மனதோடு உறவாடுறோமா, மனம் நம்மளோடு உறவாடுதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. அதை நம்ம பார்ப்போம். நம்ம வள்ளலாரையா சொல்லுவாங்க, மனம் எனும் பெய் குரங்கே மடப்பயலே அப்படின்னு அந்த மனதோட அடுத்த மனிதன் மாதிரி வச்சு பேசுவாங்க. நீ உன் வித்தையெல்லாம் உன் மாயெல்லாம் என்கிட்ட பழிக்காது, நீ ஏதாவது என்னை இந்த மாயை காமிச்சு வேலை செஞ்ச அப்படின்னா உன்னை அடி துவம்சம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் உறவாடுதல். நாம் என்ன செய்யணும்? நம் உடலோடு உறவு கொள்ள வேண்டும். எப்படி உறவு கொள்வது? இப்போ புற உலகத்தோடு நாம் தொடர்பு கொள்வது எதன் மூலம்? இந்த உடல் மூலம்தான். இந்த உடலில் முதல்ல தொடர்பு கொள்ளக்கூடியது கண்ணு, காது.
அப்போ கண்ணை எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோம் யோசிச்சு பாருங்க. கண்ணோடு நாம் உறவு கொள்ளாததன் காரணமாக 30 வயசுலேயே பார்வையில் பிரச்சனை வருது. இப்போ அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை வந்து இந்த கேட்ஜெட்ஸ், செல்ஃபோன்னால். இதுக்கு முன்னாடியும் இப்பையும் இனிமேலும் கண் பாதிப்பிற்கு அதிகமான காரணம் இரவு விழித்திருக்கதும், இரவு காலதாமதமாக உணவு உட்கொள்வதும். இது ரெண்டும் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய லிவர் அஃபெக்ட் பண்ணும். கல்லீரல் பாதிக்கப்பட்டால் கண் பார்வை உறுதியாக குறையும், பிளர் ஆகும். அது போக ஃபோன் வேறையா கேட்கவே வேணும். அந்த எல்இடி பல்பு கண்ணில் படப்பட முடிஞ்சு எதை பார்த்தாலும் 2ஆ 3ஆ தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அதை ஒன்றா ஆக்குறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், கண்ணாடியே போகிறோம். அப்போ கண்ணு சொல்லும், கண்ணு சோர்வு அடைஞ்சு எனக்கு தூக்கம் வேணும், என்னைய தூங்க வை அப்படின்னு இந்த சற்று வந்து அப்படியே க்ளோஸ் ஆகும். நம்ம என்ன செய்வோம், மனம் பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த நேரத்தில் ஃபோன் பார்க்குறதோ, டிவி பார்க்குறதோ, அல்லது வெட்டி அரட்டை அடிக்கிறதோ, இதெல்லாம் செய்கிறனால சொல்லி சொல்லி பார்க்கும் கண்ணு. அப்புறம் கண்ணில் இருந்து கொஞ்ச நாளைக்கு தண்ணியாக வடிய ஆரம்பிக்கும், அதையும் கேட்க மாட்டோம். உறுத்தும், அதையும் கேட்க மாட்டோம். அதில் 2 ட்ராப்ஸை ஊற்றி விட்டுட்டு 2 மணி வரைக்கும் நம்ம முதல் நாள் யாரும் தூங்குறது இல்லை, ரொம்ப மறுநாள் தான் தூங்குறதே. இன்றைய வந்து இரவு 12 மணி தாண்டி அடுத்த நாள் ஆயிடும். நான் பார்த்த வரைக்கும் நிறையா பேர் மறுநாள் தான் தூங்குறாங்க. 12:30 மணி 1 மணி. படம் பார்க்கணுமா சார் அப்படின்றாங்க. இந்த உடல், இந்த கண் பேசும் மொழியை நாம் புரிந்து கொள்ளும் திறன் இருந்தால் கண் பாதிப்பு வராது. லிவரை ஸ்ட்ரென்த்தாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண் பாதிப்பு வராது. இந்த ரெண்டையும் கெடுக்கக்கூடாது. காது, ஹெட்ஃபோனில் இருந்து அதிக இரைச்சல். ஒரு மலர் மலரும் சப்தத்தை நம்முடைய மனம் ஒன்றினால் கேட்க முடியும். அதெல்லாம் கேட்க வேணாம். எப்பொழுதும் நிலையாக இருக்கக்கூடிய அந்த சில்வண்டு சப்தத்தை, தசநாதங்களில் ஒரு நாதமாகிய சில்வண்டு சப்தத்தை நம்மளால் கேட்க முடியுதா? ஏன்? ஸ்பீக்கர் அவுட் ஆகி வச்சுருக்கோம். அப்போ காது சொல்கிறத கேட்கணும். காது வலிக்கும். இந்த குழந்தைகளுக்கு பாருங்கள், சளி பிடிச்சிட்டா காது வலிக்குன்னு சொல்லி அழுங்க. நமக்கு மண்டைச்சளியாக இருந்தாலும் நெஞ்சுச்சளியாக இருந்தாலும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு கேட்கல அப்படின்ட்டு அது டெபாசிட் ஆகிரும். அப்புறம் வீசிங் வரும். காது வலி வர்றப்பே நம்ம பார்க்கணும். அப்போ காது வலி வராத அளவுக்கு, உடலில் கபம் அதிகபட்சம் சேராத அளவிற்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் சூடு கூடிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன செய்யும், ரைட் நாஸ்ட்ரில் பிளாக் ஆகும், லெஃப்ட் நாஸ்ட்ரில் ஓப்பனாக இருக்கும். எப்போயுமே குளிர்ச்சி வேணுன்றதுக்காக இயற்கையாக செய்யும். நம்ம இது அடைச்சிருக்குன்னு சொல்லி அதில் ட்ராப் ஊற்றுறதுலேருந்து துணியை சுற்றி மூக்கில் விட்டு தும்மல் போடுறது வந்து எல்லாம் செஞ்சு ஓப்பன் பண்ணி விட்டுரும். சொல்லி சொல்லி பார்க்கும், உடம்புல அது கபம் சேர்ந்துடும். சரி, நாசி எடுத்துக்கிறோம். ஒரு காலகட்டத்தில் 4 வீட்டு தள்ளி வெறும் புளிக்குழம்பு வச்சாலே நம்மளால் வாசனை பிடிக்க முடியும். இன்றைக்கி மன ஓட்டத்தின் காரணமாக நாசியையும் விட்டுட்டோம். அது என்னாச்சு, நுகரா மூக்காயிருச்சு. அதே மாதிரி உள்ளுறுப்புகள் சொல்கிறது கேட்குறோமா, இறப்பை வந்து போதும் எனக்கு வேணான்னு சொல்லும், கேட்க மாட்டோம். சுவையாக இருக்குன்றக்கா மீண்டும் மீண்டும் உள்ளே தள்ளிக்கிட்டு இருப்போம். சரி, இவ்வளோ வேலையெல்லாம் செய்கிறோமே, உடல் கழிவு பொருள் வெளியே போகிறதுக்காக ஏதாவது முயற்சி செஞ்சுருக்கோமா? ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த சாப்பாடு செரிமானம் ஆகி சத்து உரியப்பட்டு சக்கை வெளியில் போகணும். போனதுக்கப்புறம் தான் அடுத்த சாப்பாடு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா நோயே வராதான். இது உடலின் மொழி. திருவள்ளுவ பெருந்தகை சொல்கிறாரு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன். அப்போ ஒரு முறை உணவு உட்கொண்டால் ஒரு முறை மலம் கழிக்க வேண்டும்.
ஒரு நாளைக்கு 2 தரம் சாப்பிட்டோம் அப்படின்னா 2 தரம் மலங்கழிக்கும். உடம்பு சொல்லும். நாம் கேட்குறது இல்லை, பிஸியாக இருக்கோம், அங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம், டிரைவிங்கில் இருக்கோம், கூட்டத்தில் இருக்கோம், மீட்டிங்கில் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ உடலின் மொழியை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் சொல்லி சொல்லி பார்த்துட்டு அது என்ன செய்யும், ஒரு காலத்தில் நோயாக வெளிப்படும். நோயின்னு கூட சொல்ல முடியாது, நோய்க்கான அறிகுறியாக வெளிப்படும். தலைவலி வர்றது சும்மாவா? சூடு கூடுனால, பசினால், தூக்கமின்மையினால், பல காரணங்கள்னால இந்த உடம்பு நம்மளோட பேசும். தலைவலியை கொடுத்து பேசாமல் ரெஸ்ட் எடுன்னு சொல்லும். ஒரு மாத்திரையை போட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுபோக உள்ளுறுப்புகளுடைய சீர்கேடு, சுகர் கூடிடுச்சுன்னா, அப்புறம் டியூமர் வரைக்கும் பல பிரச்சனையோட இண்டிகேட்டர் தான் எது, ஹெடேக்கு. தைலமாக வாங்கி தடவுறனாலேயோ தின்றனாலேயோ அது குணமாகாது. அந்த உடலின் மொழியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னைக்காவது நம்ம முகத்துக்கு நாம் செலுத்தக்கூடிய கவனத்தில், முகத்திற்கு நாம் செலுத்தக்கூடிய கவனத்தில் ஒரு 20% நம்மளுடைய கால் விரல்களுக்கு செலுத்தி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அப்போ உடலோடு உறவாடுதல் என்பது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான தேகத்தை, உங்களுக்கு காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களாம் வாழ்ந்து முடித்தவங்க. இந்த உடலை வைத்து அவங்க உடலின் ப்ளஸ் மனதின் மாயையை கடந்தவங்க. இது ஊத்தை பாண்டம், உண்மைதான், ஊத்தை பாண்டம் தான். ஆனால் அந்த ஊத்தை பாண்டத்தின் மூலம் தானே இறைவனை அடைய முடியும். அப்போ அந்த ஊத்தை பாண்டத்தை எப்படி நாம் வச்சுருக்கணும்? கழுவி சுத்தம் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கணும்ல. ஊத்தையாக வச்சுருந்தா நோய் தானே வரும். அப்போ உடலின் மொழி நாம் அறிந்து கொள்ளவில்லை. ஆதலால் நம்முடைய உடல், நம்ம உடம்புக்கு நம்மளோட அதிபயங்கரமான அறிவு இருக்குது. நமக்கு தான் அறிவு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கு மாபெரும் அறிவு இருக்குது, நமக்கு அறிவு கம்மி. அப்போ உடலின் மொழியை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் உடல் நம்மிடம் தொடர்ச்சியாக இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை செய், இதை செய்யாத அப்படின்னு சொல்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த உடலின் மொழியை புரிவதற்கு உடலோடு நாம் உறவு கொள்ள வேண்டும். ரிலேஷன்ஷிப், குட் ரிலேஷன்ஷிப் வச்சுங்க. அது கை வலிக்குதா, கால் வலிக்குதா, தடவி கொடுங்க. குழந்தைய தடவி கொடுக்குற மாதிரி தடவி கொடுங்க. உடம்பை தடவி கொடுங்க. உடம்பு பேசும், கம்யூனிகேட் பண்ணும். நீங்கள் உறவாடினால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். அது மனைவியாக இருந்தாலும், கணவனாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், உறவாடுவதன் மூலம் மட்டுமே அவர்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த உடலோடு, நம்முடைய உடலோடு நாம் உறவு கொள்வதன் மூலம், குட் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதன் மூலம், அதை தொடர்ச்சியாக கவனிப்பதன் மூலம் அவை கூறும் அனைத்தையும் நாம் கேட்டு இந்த உடலில் நோயற்ற வலியற்ற தேகம் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படணும். ரொம்ப கடினமான பயிற்சி. வலி இல்லாமல் இருக்கிறதுன்றது, ஏன்னா ஒரு 2 மணி நேரம் உட்காந்து அப்படின்னா உடலில் சில உபாதைகள் வரும். அதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வேற லெவல் பயிற்சியாக இருக்கும். நம்ம அவ்வளோலாம் போக வேண்டாம். நோயற்ற தேகத்தோடு இருக்கணும். நம்ம அப்படி தான் முன்னோர்கள் இருந்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கை முறை, மனநிலை, பயிற்சி இன்மை, உணவு முறை, இது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுச்சு, நம்மளை நோயாளியாக மாற்றிடுச்சு. மனமானது நிகழ்காலத்தில் இருக்கிறதே கிடையாது. கடந்த காலத்துக்கு எதிர்காலத்துக்கு மாறி 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 போய்கிட்டே இருக்கு. அப்போ எல்லாம் சேர்ந்து நமக்கு நோய் வருது. நோய்க்கு இடம் கொடேல். நோய் வந்து பார்க்கணும். இந்த தேகத்தை பார்த்துட்டு ஐயாப்பா இவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு சொல்லி போயிடணும். அப்படி இந்த தேகத்தை நம்ம வச்சுருக்கணும். அப்படி வைத்திருக்க வேண்டுமென்றால் நம்முடைய உடலோடு நாம் குட் ரிலேஷன்ஷிப், உறவாட வேண்டும். அதன் மொழியை தெரிந்து கொள்வோம். நோயற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். நாம் மனித குலத்தில் ஓர் அங்கம். ஒரு குடும்பத்தில் ஒருத்தே மாதிரி மனித குடும்பத்தில் நாம் ஒருத்தவங்க. ஒவ்வொருத்தரும் உடலின் மொழியை புரிந்து கொண்டால்
உடலோடு உறவாட தெரிந்து கொண்டால் இந்த உலகில் உள்ள அனைவரும் நோயின்றி வாழ முடியும். அதற்காக இறைவனை பிரார்த்தித்து அனைவரும் புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.